சார் தயவு வருதுன்னா எல்லாம் திரும்ப வருதுன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் லோதேபார், இட் இஸ் தர்பார். தாவீது அவனை நீ பார்த்து பயப்படாதே, ரிலாக்ஸ்ட். கிரேஸ், காட்ஸ் கிரேஸ் சேஸ் ரிலாக்ஸ்ட். உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்வாரு? என் குமாரனாகிய இயேசுவின் நிமித்தம். ஆமென். நான் நிச்சயமாகவே உனக்கு தயவு செய்து, தயவு நிச்சயம். ஆமென். தயவு செய்து உன் தகப்பனாகிய உன் சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். சார் தயவு வருதுன்னா எல்லாம் திரும்ப வருதுன்னு அர்த்தம். எல்லாம் திரும்ப வருதுன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். இப்போ தயவு வந்து வேற ஏதாவது பேச வேண்டியதானே? தயவினுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்ன தெரியுமா? லேண்ட். இப்போ என்கிட்ட சண்டைக்கே வர்றாங்க, என்ன பண்றது? வாயை திறந்து ஏங்க, திறந்த உடனே முதல்ல லேண்டு தாங்க போட்டிருக்கு. ஆமென். ரிலாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டார், பயப்படாதன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நிலங்கள் எல்லாம் சொல்லுங்க, நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன். யூ ஷால் ஆல்வேஸ் ஈட் அட் மை டேபிள். எல்லாம் சொல்லுங்க, நித்தமும். நித்தமும் அங்க ஸ்லம்ல லோதேபார்ல வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது, இது ஹை தர்பார். இட்ஸ் நாட் லோதேபார், இட் இஸ் தர்பார். நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய். ஆமென். அப்படின்னா என்ன? தயவுன்றது ஒரு நாள் இல்ல, டெய்லி யூ வில் ஈட். என் டேபிள்ல இருந்து தினமும் தினமும் ராஜ போஜனம், தினமும் ராஜ விருந்து, ராஜ உணவு. ஃபேவர் வருதுன்னா உள்ளத்துல ஒரு நிம்மதி வரும், சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, ரிலாக்ஸ்ட். அப்புறம் லேண்ட், அப்புறம் நல்ல சாப்பாடு. சார் லைஃப் ஸ்டைலையே மாத்தினாதான் அது ஃபேவர். லைஃப் ஸ்டைலே மாறும். ஆமென்.